இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் ரொம்ப சுவையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. மே 4 இது சேர்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா மேனாள் அப்படின்னு. இப்போ இருக்க முதல்வர் வந்து மேனாள் முதல்வராக மாறப்போகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த தேதியையும் குறிப்பிட்டு மேனாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரபலமான வரிகளில் சொல்லப்போனால் ஸ்டாலின் தான் போகிறாரு, டாடா பை பை சொல்கிறாரு, அதுதான் அதுதான் மக்களுக்கு விடிவு, அதுதான் அதுதான் மக்களுக்கு விடிவு மேனாள் அப்படிங்கிறது அதுக்காக தான் தந்தி டிவியில் கொடுத்துருக்காங்கன்னு நம்புகிறேன். திமுக ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். எழுதியிருக்காங்க அரியாசனம் ஏறப்போவது யாருன்னு. அரியாசனங்களை எல்லாம் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அரியாசனத்தில் அமர்ந்த பின்பு இவங்க வந்து ஆட்சியின் அவலங்கள் வந்து மக்களை எந்த அளவு பாதித்திருக்கிறது என்பதை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஜனங்களையெல்லாம் சும்மா சனங்களை மீண்டும் ஏமாற்றி சிம்மாசனம் ஏற திமுக கனவு காண முடியாது என்பது தான் இன்றைய உண்மையான நிலைமை. திமுகவுக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டு விருது கொடுக்கணும். எது கொடுக்கணும்? கஞ்சா விற்பனைக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு, தொடர் லாக்அப் மரணத்துக்கு, கள்ளச்சாராய விற்பனைக்கு, 5 வருடத்தில் 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மொத்த கடன் வாங்கி குவித்திருக்கிறார்களே அந்த கடனுக்கு, வாக்குறுதிகளை நிறைவேற்றாததற்கு, மகளிர் உரிமை மறுப்பு, எல்லா மகளிருக்கும் உங்களுக்கு உரிமை தொகை தரோன்னு சொல்லி இன்னும் 1.25 லட்சம் பேருக்கு உரிமை தராமல், மகளிர் என்ற உரிமையை கூட அவங்களுக்கு கொடுக்காமல் தகுதி இல்லை என்று நிறுத்தப்பட்டிருக்காங்களே அதுக்கு நீங்கள் சொல்லணும். கனிமம், மலை, மண் எல்லாம் கொள்ளை போதே அதுக்கு திமுகவுக்கு நம்ம விருது கொடுக்கணும். பிரிவினைவாத மதவாத அரசியல், திருட்டு சுருட்டு புரட்டு என்று அவங்க நடத்துறதுக்கு, கிட்னியை கூட திருடி விற்கிறாங்களே மக்கள் வந்து நிம்மதியாக வெளியில் போக முடியாமல். அதனால் எல்லாத்துலேயும் திமுக எம்எல்ஏக்கள், திமுக நிர்வாகிகள் இவங்கெல்லாம் நேரடியாக இருக்காங்க. அதனால் இந்த அநீதி அரசியலுக்கு, இந்த தீய சக்தியை விரட்டுவதற்கு மக்கள் எல்லாம் தயாராகி இருப்பது தான் இந்த மே 4. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டு காலத்தில் 59.6% பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. 5 ஆண்டுகளில் 8752 கொலை நடந்திருக்கு. இதில் 1977 பேர் பெண்கள், 361 பேர் குழந்தைகள். இன்னும் சொல்லப்போனால் 38 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. நடவடிக்கை இல்லை. அதுதான் வருத்தம். அகில இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை இங்கே தான். 22 லட்சம் கிலோ கஞ்சா இங்கே தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மிக அதிகமான சிந்தட்டிக் ட்ரக்ஸ், மெத்தபேட்டமின், திமுக நிர்வாகி, இளைஞரணி நிர்வாகி தான் அது கைது செய்யப்பட்டார். 2104 முதியவர்கள் தனியாக வீட்டில் இருக்கப்போ கொலை செய்யப்படுறாங்க. என்ன நடக்குது? சட்டம் ஒழுங்கு இல்லை, மக்கள் பாதுகாப்பாக இல்லை, ஆட்சி சரியாக இல்லை, தேசத்தில் முன்னேற்றம் இல்லை. இத்தனை இல்லைகள் இருக்கும்போது இவர்களுக்கு ஆட்சி இல்லை, மறுபடி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த தேதி, அந்த வெற்றி அறிவிப்பு நாள் தான் மே 4 அன்று அரசியலில் மாற்றம் வரப்போகிறது. அதிமுக தலைமையில் அண்ணன் எடப்பாடி அவர்களின் ஆட்சி வெற்றிகரமாக அமையப் போகிறது. ரொம்ப முக்கியமான சில பதிவுகளை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் அறிக்கையை பற்றி தமிழன் பிரசன்னா தம்பி சொன்னாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் திமுக 99% நிறைவேற்றிருச்சுங்கிறாங்க. நிறைவேற்றியாச்சா? நீங்களாம் நம்புறீங்களா சார்? எப்படி அவங்களால நிறைவேற்றிருக்க முடியும்? என்னத்தை நிறைவேற்றினாங்க? அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? என்னால் மகளிருக்காக செஞ்சேங்கிறாங்க. நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். மாதந்தோறும் மின் கட்டணம், யார் அவங்கள தடுத்தாங்க? மாதந்தோறும் மின் கட்டணம் கொடுக்க முடிஞ்சுதா அவங்களால? தேங்காய் வாரி அமைப்போம் நாங்கள் அமைச்சாங்களா? மீனவர்களுக்கு ஐஸ் பெட்டி கொடுப்போம், படகு வாங்க மானியம் கொடுப்போம் நாங்கள் கொடுத்தாங்களா? பட்டதாரி மாணவிகளுக்கு இலவச கோச்சிங் நாங்கள் கொடுத்தாங்களா? நான் சொல்கிறதெல்லாம் பெண்களுக்கு. பெண்கள் கவனிக்கணும். 75,000 டிஎன்ஆர்டிசி பணிகள் உருவாக்கப்படும். அதில் 33,000 பெண்களுக்கு வாய்ப்பு தருவோம் நாங்கள். தந்தாங்களா? 25,000 பெண்களுக்கு சமூக பார்வையாளர்கள் பொறுப்பு வழங்கப்படும் நாங்கள் கொடுத்தாங்களா? மகளிருக்கு 40% இடஒதுக்கீடு தருவோம் நாங்கள். இது நம்ம மத்திய அரசா தடுத்துட்டு இருக்கு. ஏன் பண்ணல அவங்க? தாலிக்கு தங்கம் திட்டம், அம்மா அவர்கள் தொடங்கின திட்டம், அந்த திட்டத்தை நீக்கியது திமுக அரசு. மாதம் மின்கட்டணம் இல்லாமல் ஒவ்வொரு பெண்மணிகளும் கஷ்டப்படுறாங்க. ஆவின் பால் விலையை அதிகப்படுத்தியிருக்காங்க 3 முறை, அளவையும் குறைச்சிருக்கிறாங்க. மகளிர் உதவித்தொகை, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. நான் இங்கே இருக்க பெண்களை கேட்குறேன், நீங்கள் உரிமை உள்ள பெண்களா, உரிமையற்ற பெண்களா? அதாவது உரிமைன்னா என்னங்க? யாரும் எனக்கு தரக்கூடியது உரிமை கிடையாது, தெரியுங்களா? தரக்கூடியது உரிமையா? உரிமைங்கிறது நான் கேட்கறது. பெண்ணாக இருக்கிறதுக்கு என்னங்க தகுதி வேண்டி இருக்கு? அதுக்கு எப்படி தகுதி ஃபிக்ஸ் பண்ணலாம்? நீங்கள் 1,31,000
1 கோடியே 1.3 கோடி பெண்களுக்கு கொடுத்தேங்கிறீங்களே, இன்னும் 1.25 கோடி பெண்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? சரி, எல்லா பெண்களுக்கும் கொடுத்துட்டீங்களா? முதல்ல மக்களவை தேர்தல் வர்றப்ப நீங்க ஒரு தடவை காசு கொடுத்தீங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் வர்றப்ப காசு கொடுக்குறீங்க. தேர்தல் வந்தா காசு கொடுத்து பெண்களை ஏமாத்த முடியும்னு திமுக நம்புதுன்னு தெரியுதா இல்லையா? சரி, உங்க கணக்குல பெண்களுக்கே 2ஆ பிரிச்சிட்டீங்க. இவங்கெல்லாம் உரிமையுள்ள பெண்கள், உரிமையற்ற பெண்கள்னு. அந்த உரிமையுள்ள பெண்களுக்கும் 28,000 ரூபாய் கடன் வச்சிருக்கீங்களே, எல்லாம் வந்ததுலேருந்து கொடுத்தீங்களா? ஆட்சியில் வந்ததுலேருந்து கொடுத்தீங்களா? அந்த 28,000 எப்போ தரப்போறீங்க உரிமையுள்ள பெண்களுக்கு? உரிமையற்ற பெண்களுக்கு எப்போ தரப்போறீங்க? அப்போ பெண்களுக்கு உள்ளார நீங்கள் எப்படி இந்த பாகுபாடு குடும்ப பெண்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்குனீங்க? அதே மாதிரி திட்டங்கள் பற்றி சொன்னார். எங்கள் திட்டங்களை பார்த்து எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்கன்னு. நான் சொல்கிறேன், ஸ்டிக்கர் ஊட்டுறதுல திமுக மிஞ்ச ஆளே கிடையாது. போஷான் அபியான் திட்டம், ஊட்டத்தை உறுதி செய். ஜல்ஜீவன், இல்லந்தோறும் குடிநீர். பிஎம் ஹவுசிங் ஸ்கீம், கலைஞர் கனவு இல்லம். பிஎம் கிராம் சடக் யோஜனா, முதல்வர் கிராம சாலை. சఖி நிவாஸ், தோழி விடுதி. அதே மாதிரி நீங்க பூரா ஹிந்தில வைக்கிறீங்க, அவங்க அழகா மாத்தி தமிழ்ல வைக்கிறாங்க. மாத்துறாங்க, எல்லாம் முதல்வருக்கு மாத்திடுறாங்க. பேன் இந்தியாவுக்கு வர ஸ்கீம் நீங்க அது தமிழ்ல மாத்தும் போது எல்லாத்தையும் எப்படி பிஎம்னு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம்ல வைக்கணும், கலைஞரின் கனவு இல்லம்னு அது எப்படி மாறும்? அதனால திமுக செய்தது என்னன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டை கொள்ளடிச்சிட்டாங்க. இன்னொரு முறை அந்த அந்த ஆவல், அந்த ரத்தத்தை சுவைத்த அந்த ஆவல் தீரலை. உங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க பொங்கல் பொருள், அதில் 340 கோடி. கொரோனா நிதியில் 7,800 கோடி. மழை வடிகாலில் 4,800 கோடி. பருப்பு கொள்முதலில் 3,300 கோடி. பாமாயில் 600 கோடி. மின்சார ஊழலில் வெளிவந்தது மட்டும் 2,400 கோடி. பத்திரப்பதிவில் 3,400 கோடி. ஆவின் பாலில் 500 கோடி. குழந்தைகள் சத்துணவில் 340 கோடி. இலவச சத்துணவில் 460 கோடி. கிரனைட் குவாரியில் 9,600 கோடி. மணல் குவாரியில் 13,400 கோடி. முட்டையில் ஊழலுங்க, கக்கூசில் ஊழலுங்க, கழிப்பறை ஊழல் செய்த ஒரே அரசு இதுதான். ஸ்மார்ட் திட்டத்துல 2,000 பக்கம் வச்சிருக்கேன், படிச்சேன்னா சகோதரி பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. இவ்வளவு ஊழல் சொல்றீங்களே, எல்லாத்துக்கும் மேல டாஸ்மாக் ஊழல். இவ்வளவு ஊழல் சொல்றீங்களே, மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து பிடிச்சு உள்ள போட வேண்டியதானே? கண்டிப்பா. இந்த கேள்விக்காக தான் காத்திருந்தேன், இந்த கேள்விக்காக தான் காத்திருந்தேன், இந்த கேள்விக்காக காத்திருந்தேன். அரசு அமைதியா இருங்க. இந்த கேள்விக்காக தான் காத்திருந்தேன். அரசு வேலை வாய்ப்பு தருவதில் 2,700 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செஞ்சிருக்காருன்னு ஆதாரங்களோட 3 முறை மத்திய அரசு ஈடி அனுப்பியும் அதை வாங்கி டிஜிபி வாங்கி வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருக்காரு. இன்னும் அந்த அமைச்சர் மேல நடவடிக்கை இல்லை. 3 முறை ஆதாரங்களை குவிச்சாச்சு, நடவடிக்கை எடுங்கன்னு. மத்திய அரசு கோர்ட்டே ஆர்டர் போட்டாச்சு. கோர்ட் ஆர்டர் போட்டு அதை மதிக்காம இந்த காவல்துறையை இந்த அரசு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசு மட்டுமில்ல, எல்லா அமைச்சர்களும் இனிமே ஆட்சி மாறணும்னு பதில் சொல்லுவாங்க. காவல்துறை அதிகாரிகளும் பதில் சொல்ல வேண்டியது. ஏன்னா மத்திய அரசு நேரடியாக வந்து போலீஸ் அனுப்ப முடியாதுங்க, தமிழ்நாட்டு போலீஸ் தான் செய்யணும். இவங்க ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால ஆதாரங்கள் கொடுத்தும் பல வழக்குகளில் இன்னும் இவங்க அவங்க அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கேவலம் உலகத்தில் எங்கேயும் நடக்காது. உங்க ஊழல் வெளிச்சத்துக்கு வந்து இருக்கிறது. மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இன்றைக்கு மத்திய அரசு இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அவர் பேச போறல முதலிடம் அடிச்சு விட்டார். தொழில் துறையில் முதலிடம்னு அதெல்லாம் டேட்டா கொடுக்க சொல்லுங்க, தமிழ்நாடு எங்க இருக்குன்னு. நீங்க வாங்கின கடன் 5,500 லட்சம் கோடிக்கு மேல தமிழக அரசும் உங்களுடைய மின்சார வாரியம் அதே மாதிரி போக்குவரத்து வாரியம் எல்லாம் வாங்கின அந்த 2,500 லட்சம் கோடி கடன் எல்லாத்தையும் சேர்த்ததுனால இன்னைக்கு அது ஒரு மாயையான ஒரு திட்டம் உங்களுக்கு உருவாகி இருக்கிறதே தவிர ஒவ்வொரு தமிழன் கழுத்துல கடன்காரனாக்கி இருக்குது. இந்த அரசு தமிழர்களை கடன்காரர்களாக விட்டு சென்றிருக்கிறது. இதிலிருந்து மீளுவதே மிகப்பெரிய ஆபத்து தமிழக அரசுக்கு. அதனால இவங்க வந்து ஆட்சியிலிருந்து மாறாவிட்டால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய சாபக்கேடாக அமையும். அதனால அத்தனை தமிழர்களும் ஒன்றிணைந்து என்டிஏ கூட்டணிக்கு திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமைய போகிற அதிமுக அரசுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து மிகப்பெரிய அளவில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த அவையை நான் என் நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.